நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். முந்தின வீடியோல தண்ணி இப்படி எல்லாம் குடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? இந்த வீடியோல தண்ணி எப்படி குடிக்க கூடாதுன்னு சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரணமா நம்ம எப்பவும் தண்ணியை தாகம் எடுக்கும் போது கல்பா குடிப்போம் இல்லையா? நின்றுட்டு கடகடன்னு குடிப்போம். அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. ஏன் அப்படின்னா நின்றுட்டு குடிக்கும் போது உங்க ஹைட் வேரியேஷன் இருக்கும், இல்ல உங்களோட ஹைபரினஸ்ல நிறைய நீங்க தண்ணி எடுக்கும் போது நேரா தண்ணி உங்க வயிற்றுக்குள்ள போகும்போது டப்பு டப்புன்னு போய் விடுற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு அசிடிட்டி ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அது இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சில நேரங்கள்ல ப்ளோட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதை தவிர்க்க உட்காந்து காம் ஸ்டேஜ்ல நீங்க தண்ணி எடுக்கும் போது தண்ணி வந்து ஸ்லோவா கீழே இறங்கும் போது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன எந்த பிரச்சனைகளையும் மேக்சிமம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தாகம் தொண்டைக்கும் நாக்குக்கும் தான் தவிர வயிற்றுக்கு இல்ல. அதனால பொறுமையா தண்ணி குடிக்கும் போது உங்க மூளைக்கு சிக்னல் போகும், தண்ணி தாகம் அடங்கிடுச்சு. நீங்க பொறுமையா சிப் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணி தாகம் அடங்கிடுச்சு அப்படின்னு அது உங்க ஸ்டேட்க்கு சொல்லும் போது உங்களோட தாகம் தானாவே அடங்கும். சில பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க ஆனா தாகமே அடங்காது. காரணம் கல்பா குடிக்கும் போது அது வயிற்றுக்குள்ள நேரா போகுமே தவிர அது மூளைக்கான சிக்னல் கொடுக்கவே கொடுக்காது. சோ மூளைக்கு சிக்னல் கொடுத்து தாகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பொறுமையா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பொறுமையா குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த